ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. ஞாயிற்றுக்கிழமையும் நேற்றைய தினத்திலும் நடந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபித்த, உழைத்த, பங்கெடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்தான். அப்படிப்பட்டதான ஆலோசனைகளில் ஒன்றை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அதில் 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த காலத்தில் கட்டுக்கதைகள் ஏராளம் நடமாடுகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். உண்மை இல்லை. சோஷியல் மீடியாஸில் எங்கே பார்த்தாலும் காரியங்களை பரப்புகிறார்கள். உண்மை இல்லாத காரியங்கள், கட்டுக்கதைகள். அவைகளுக்கும் கிழவிகள் பேச்சுக்கும் நீ விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ணு. அதுக்கான காரணத்தை அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதாவது சரீர முயற்சி என்று சொன்னால் சரீரத்திற்கென்று நம்ம எடுத்துக் கொடுக்கிறதான பாடுகள், இந்த சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளத்தக்கதாக நம்ம எடுக்கிற முயற்சிகள், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக எடுத்துக் கொள்கிற முயற்சிகள், இவையெல்லாம் ஒன்றும் கெட்டது என்று நான் சொல்லவில்லை. நல்லதுதான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் அதுக்கெல்லாம் பேர் சரீர முயற்சி. அது அற்ப பிரயோஜனமானது. ஏனென்று கேட்டால் இந்த சரீர முயற்சி எல்லாம் நாம் போகும்போது அதில் ஒன்றும் நமக்கு பலன் இல்லை. அது அற்ப பிரயோஜனம். ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம். ஏனென்று கேட்டால் அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. தேவ பக்தி இந்த உலகத்திலேயே நமக்கு அது ஒரு வாக்குத்தத்தம். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் எல்லாரும் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், ஆனாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, தேவ பக்தியாக இருக்க மனதாக இருக்கிறவர்கள் பின்வரும் ஜீவனுக்கும் அந்த தேவ பக்தியானது வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது. அது சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்றாரு. எப்படி பண்றாருன்னு கேட்டா, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமா இருக்கு. எந்த வார்த்தை பாத்திரமா இருக்கிறது? தேவ பக்தி இப்பொழுது உள்ள ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக. நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை குறித்து அறிவிக்கத்தக்கதான அந்த பாரம், அந்த வேகம், அந்த வைராக்கியம் எப்படி இருக்கிறது? எல்லாம் தேவ பக்திக்கு உட்பட்டது. அந்த தேவ பக்தியானது சரீர முயற்சியை காட்டிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி வேண்டானது சொல்லல, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தி இந்த காலத்து ஜீவிதத்துக்கும் இனி வரும் ஜீவிதத்திற்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் அதிக பிரயோஜனம் உள்ளது. இந்த கால வேளையில் நம்மை குறித்து யோசிப்போம். தேவ பக்தியாய் நடக்கிறோமா? அன்றியும் தேவ பக்தியாய் நடக்கிற யாரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக அந்த துன்பத்தை சகிக்கிறதுனால ஒரு தவறும் கிடையாது. தேவ பக்தியா நடந்தால் இந்த உலகத்துக்கும் அது பிரயோஜனம், இனி வரும் ஜீவனத்துக்கும் அது பிரயோஜனம். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. ஸோ தேவ பக்தியாய் நடக்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சரீர முயற்சியை பெரிதாக எண்ணாதபடி தேவ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திற்கும் இனி வரும் வாழ்க்கைக்கும் அதிக பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்து தேவ பக்திக்கு முதலிடம் கொடுக்க எங்கள் வாழ்க்கையில உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்தபடியாலும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வர இருக்கிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் அதிக பிரயோஜனம் உள்ளது. God bless you abundantly again and again and again and again. Amen.